வேட்புமனு தாக்கல் செய்ய தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், தற்போது விஜய் வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பா விஜயோட யாரெல்லாம் பயணம் மேற்கொண்டு வேட்புமனுவை தாக்கல் செய்ய வருகை தராங்க, அது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க சாலமன். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் முதல் முறையாக பெரம்பூர் தொகுதியில போட்டியிடும் நிலையில வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக சற்று முன்புதான் அவர் வீட்டிலிருந்து நீலாங்கரை வீட்டிலிருந்து புறப்பட்டு தற்போது பாலவாக்கத்தை கடந்து அவர் செல்கிறார். குறிப்பாக வியாசர்பாடி அமைந்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் அலுவலகத்துக்கு சென்று அவர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக புறப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே 2 தொகுதிகளில் அவர் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட இருப்பதாக நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முதற்கட்டமாக இவர் பெரம்பூர்ல இருக்கக்கூடிய அந்த தொகுதி தொடர்பாக அந்த தேர்தல் அலுவலகத்துக்கு சென்று அவர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக புறப்பட்டிருக்கிறார். அவருடன் அவருடைய கழக நிர்வாகிகளான சி.டி. நிர்மல்குமார் மற்றும் அவரது உதவியாளர் ஜெகதீஷ் பழனிசாமி உள்ளிட்டோரும் வாகனங்கள்ல வருகிறார்கள். கார்ல மொத்தம் 4 கார்கள் அங்கே சென்று கொண்டிருக்கிறது. அதுல 2வது கார்ல விஜய் அவர்கள் நேரடியாக அந்த பெரம்பூர்ல இருக்கக்கூடிய அந்த தொகுதி அலுவலகத்திற்கு புறப்பட்டு செல்கிறார். நேற்று தான் 234 தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை தமிழகத்தோட வெற்றி கழகத்தினோட தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்த நிலையில தற்போது முதற்கட்டமாக இங்கு தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வந்திருக்கிறார். இன்று முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முதல் நாளான இன்றே பெரம்பூர் தொகுதியில போட்டியிடக்கூடிய தாவேக தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அவர் களமிறங்குகிறார். அது மட்டுமின்றி இதனை முடித்தவுடன் உடனடியாக அவர் இருக்கக்கூடிய அந்த பெரம்பூர் தேர்தல் அலுவலகத்துக்கு சென்ற பின்பர் 2 மணிக்கு அவர் பிரச்சாரத்தை துவங்குகிறார். பெரம்பூர்ல இருந்து தொடங்கக்கூடிய பிரச்சாரமானது அடுத்து கொளத்தூர், வில்லிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் இரவு 8 மணி வரை அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். வேட்பாளர்களை ஆதரித்து அவர் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். பல்வேறு நிபந்தனைகளும் காவல்துறை சார்பில் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த தேர்தல் அலுவலகத்தை சுற்றிலும் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பெரம்பூர் மற்றும் அது மட்டுமின்றி வியாசர்பாடி உள்ளிட்ட காவல்துறையினர் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது ஏற்கனவே அவரது வாகனத்தை தொடரக்கூடாது எனவும் காவல்துறை தரப்புல நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது எனவும் பொதுமக்களும் இடையூறு ஏற்படுத்தக்கூடாதும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளுடன் தான் இவருக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்தையும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட நபர்களும் அங்கே கூடக்கூடாது எனவும் மீறி கூறினால் அந்த மாவட்ட செயலாளரான சிவா தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் மீது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போதுதான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அவர் பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்திற்கு சென்று தற்போது பாலவாக்கத்தை கடந்து அவரது வாகனமானது சென்று வருகிறது. தற்போது திருவான்மியூரை நோக்கி அவரது வாகனமானது சென்று வருகிறது. இன்னும் அரை மணி நேரத்திற்குள்ள அவர் அந்த வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் அலுவலகத்துக்கு சென்று நாமினேஷனை செய்ய இருப்பதாக தெரிகிறது. அதே போல இவருக்கு அங்கு பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 100 மீட்டர் சுற்றளவுக்கு அப்பால் தான் இந்த வாகனத்தை நிறுத்த வேண்டும் எனவும் வேட்பாளர் மற்றும் அவருடன் 3 பேர் மட்டுமே சென்று வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் முறையாக அந்த அபிடவிட் தாக்கல் செய்ய வேண்டும். குறிப்பாக அதுல வருமான வரி கணக்கெல்லாம் சரியாக இருக்கிறதா, எவ்வளவு சொத்து இருக்கிறது உள்ளிட்ட அனைத்து கணக்குகளையும் சரியான முறையில கொடுத்தால் மட்டுமே இவரது வேட்புமனு பெறப்படும் எனவும் தேர்தல் அதிகாரி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்பாளர் 3 மாதத்திற்கு முன்னரே எடுக்கப்பட்ட தங்களது புகைப்படத்தை அதுல வேட்புமனுவோட இணைத்து கொடுத்தால் மட்டுமே எடுக்கப்படும் என பல்வேறு தேர்தல் ஆணையம் தரப்பிலையும் ஒரு விதிகளானது விதிக்கப்பட்டு தற்போது அவர் திருவான்மியூரை நோக்கி கடந்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக செல்கிறார். முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தனது முதல் வேட்புமனு தாக்கலை செய்வதற்காகத்தான் திருவான்மியூரை கடந்து சென்று வருகிறார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.